ஸ்ரீமன் நாராயணா கோவிந்தா பிரபஞ்சவன பெருமாள் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கட்டும். தனுசு ராசிக்கு இந்த பொங்கல்ல இருந்து தைப்பொங்கல்ல இருந்து நல்ல காலம் பிறக்க போறதுக்கு என்ன வழி, அதாவது எவ்வளவு தோஷம் இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. நல்ல வழி பார்க்கறதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன், பரிகாரம் சொல்றேன், செஞ்சு பாருங்களேன். அதாவது இதை செஞ்சா நல்லா இருக்குமா, அதை செஞ்சா நல்லா இருக்குமா, ஒரு வெறுத்து போனவங்க எல்லாத்துக்குமே தயவுசெய்து இதையும் செஞ்சு பாருங்க, நல்லா இருப்பீங்க. ஒரு விஷயத்த, ஒரு கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை சுண்டல்னு சொல்லுவோம். அந்த சுண்டலை ஒரு வெள்ளை துணியை எடுத்துக்கங்க, அல்லது மஞ்சள் துணி எடுத்துக்கங்க, அல்லது வெள்ளை துணியை மஞ்சளில் ஊற போட்டு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? அதை எடுத்துட்டு ஒரு கைப்பிடி எடுத்து சுண்டல் எடுத்து கூட உள்ள போட்டு கருப்பு சுண்டல் நல்லா முடிச்சு வைங்க. தலைமாட்டில் பொங்கலுக்கு நாள் நல்ல நைட்டு, அதாவது நைட் படுங்க, அதாவது தலானிக்கு அதை வச்சு படுங்க. அதை அடுத்த நாள் பொங்கல் அன்னைக்கு எடுத்து ஊற போடுங்க. ஊற போட்டு அடுத்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு இந்த வாழைப்பழம் மண்டை வெல்லம், அதாவது வெல்லம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி பசுமாட்டுக்கு கொடுங்க. காலைல 6 to 7 அல்லது 9 மணிக்குள்ள கொடுங்க. ரொம்ப விசேஷமாக நம்ம காரியம் நடக்கும். நமக்கு கிரக தோஷம்லாம், அதை கர்ம வினையெல்லாம் எடுத்து நமக்கு காரியம் வெற்றி பெருக்கும். சந்தோஷமாக வாழலாம். நல்லது நடக்கும்.